நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ்ல தாட் வரும். என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும், என் லைஃப்பை நான் அப்டேட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்ட்டு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்றதுக்கு பெருசா யோசிப்போம். நான் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்துச்சு நான் ரன்னிங் போகணும், டெய்லி ஜிம்முக்கு போய் நான் பாடி பில்ட் பண்ணணும், நான் இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணி இந்த மந்த்துக்குள்ள நான் 1 லேக் சம்பாதிக்கணும். இந்த மாதிரிலாம் பெரிய விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்றது பிக் டிசிஷன் இல்ல, நம்ம எடுக்கிற ஸ்மால் ஹேபிட் மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறது 5 important habit change your life. இது மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும் இல்ல, பிராக்டிகலா உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போற 5 ஹேபிட்ஸ் மட்டும்தான். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்டை, ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க ஹேபிட்டை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் லோ, நான் உங்களுக்கு தினம். வெல்கம் டு ரத்தினி நியூஸ். ஹேபிட் 1, மார்னிங் ரொட்டீன். நீங்க டெய்லி மார்னிங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே உங்க லைஃப் நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், டெய்லி மார்னிங் ஏஞ்ச உடனே போன் எடுத்து சும்மா ஸ்வைப் பண்ணலாம்னு ஆரம்பிப்போம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு போயிட்டு 10 ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம டெய்லி மார்னிங் ஸ்வைப் பண்ணவே பண்ணுவோம். ரீல்ஸ் பார்த்து மற்றவங்க லைஃப் கூட நம்ம கம்பேர் பண்ணி, அவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டான்ட்டு நம்ம மற்றவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்செட் ஆயிடுவோம். மார்னிங் ஏஞ்ச உடனே உங்க மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஃபுல் டேவும் உங்களுக்கு நல்லாவே போகாது. நம்ம மார்னிங் ஏஞ்ச உடனே நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்ம ஃபுல் டே மூடியும் டிசைட் பண்ணுது. ஸோ நீங்கள் மார்னிங் ஏஞ்ச உடனே வேஸ்ட்டாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற இந்த ஹேபிட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்னிங் ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிங்க. நெக்ஸ்ட் உங்கள் பெட்ரூமை க்ளீன் பண்ணி வைங்க. நீங்கள் தூங்கி ஏஞ்ச உடனே அப்படியே போகாமல் உங்கள் பெட்ஷீட்டு தலைகாணிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரூமை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு டாஸ்க் மாதிரி உங்கள் நோட்டில் எழுதி வைங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது பார்க்க ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். லைஃப்பில் சக்ஸஸ் ஆன எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லி மார்னிங்கை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் டெய்லி மார்னிங்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. ஹேபிட் 2, ஸ்கில் லேர்னிங். நம்ம டெய்லி ஸ்கூல் அண்ட் காலேஜ் போயிட்டு வந்தால் மட்டும் போதாது, நம்ம லைஃப்பை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தனியாக ஸ்கில் வேணும். புதுசாக ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களால் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நியூவாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்கில்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம், வீடியோ எடிட்டிங், போஸ்டர் டிசைன், ஏஐ டூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணணுன்றது, இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தெல்லாம் நீங்க கத்துக்கிட்டாலே போதும். இப்போ இருக்கிற வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. நம்ம ஸ்கில் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன்ஸ், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்கில்லாம் இருக்கு. ஸோ நீங்களும் உங்க லைஃபுக்கு தேவைப்படுற ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதுக்காக நீங்க யூஸ் பண்ணினா போதும். நீங்க டெய்லி எஃபர்ட் போட்டு 1% இம்ப்ரூவ் பண்ணா போதும், 100 டேஸ்ல நீங்க 100% இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேபிட் 3, மணி மேனேஜ்மெண்ட். நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் மணி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு யாருமே சொல்லி தரல. அதனால தான் நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணாலும் அந்த சம்பாதிச்ச காசை சேவ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. மணி மேனேஜ்மெண்ட்னா பணக்காரனுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி சாதாரண ஆளோட மணி மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை நோட் பண்ணுங்க. செகண்ட், தேவையில்லாத விஷயத்துக்குலாம் செலவு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. தேர்ட், காசு வந்த உடனே அது டோட்டலாக செலவு பண்ணாதீங்க. ஃபோர்த், நியூ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை லேர்ன் பண்ணுங்க. ஒரு வழியிலேருந்து மட்டும் காசு வராம நிறைய வழியிலேருந்து காசு வரா மாதிரி நீங்க லேர்ன் பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கவே இல்லைனாலும் உங்களை பாத்துக்கிற அளவுக்கு காசு சேமிச்சு வைங்க. அதுக்கப்புறமா நீங்க எஸ்ஐபி, இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் ட்ரை பண்ணுங்க, தெரியலாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, பேசிக்கா நீங்க கொஞ்சம் காசை வச்சு சேவ் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, பர்சனல் கேர். இதில் பார்த்தீங்கன்னா பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே இதில் எதுவும் இன்க்ளூட் ஆகும். நம்ம ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கணும். நிறைய பேர் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காகவே சரியா தூங்காம சாப்பிடாம சக்ஸஸ் ஆகணும்ட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸுக்கு வாக்கிங் போங்க, 10 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு உங்கள் மைண்ட் அண்ட் பாடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா சக்ஸஸ் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல யோசிக்காம உங்க மைண்டை ஃப்ரீயா வச்சிருங்க. இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நம்மளால இது முடியுமான்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை உங்களால முடியும்ன்றது நம்புங்க. ரெண்டாவது, ஒழுங்கா தூங்காம ஒழுங்கா சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணுங்க. ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தாலே போதும், உங்க ட்ரீமை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஹேபிட் 5, டேக் ஆக்ஷன்.
மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரிலாம் யோசிக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நினைச்ச உடனே செஞ்சிருங்க. நீங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க, நம்ம கேமரா முன்னாடி பேசி போட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம பேசுறது சரியில்லைன்ட்டு மற்றவங்களாம் கலாய்ப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான், மற்றவங்களை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நினைச்சீங்கன்னா அதுக்கு டக்குனு ஆக்ஷன் எடுத்து பண்ணிடுங்க. இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரிலாம் எப்பயுமே யோசிக்காதீங்க. ஸோ நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை டக்குனு பண்றீங்க. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நீங்க நினைச்ச விஷயத்தை பண்ணுங்க. ஸோ லைஃப்பை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஈஸியாக நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த விஷயத்துல நீங்க அப்ளை பண்ணி உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு மற்றவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.